அதிமுக தரப்புல இருந்து இன்னொரு விஷயம் சொல்றாங்க சார். ஆண்டுக்கு நாங்க 30,000 கோடி ரூபாய் தான் எங்க ஆட்சி காலத்துல கடனானது இருந்துச்சு. ஆனா இவங்க ஆட்சி காலத்துல ஆண்டுக்கு 1,00,000 கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதுல விஷயம். இருந்து என்ன தெரியுது உனக்கு? உன் கவர்மெண்ட்ல உனக்கு நடத்த தெரியாத உன்னோட தகுதியின்மையின் காரணம் உனக்கு இருக்க மூல வளர்ச்சி கம்மி. அதனால உன்னால ஆண்டு வருமானம் இவ்வளவுதான் உன்னால காட்ட முடிஞ்சது. உனக்கு கடன் கொடுக்கறவன் கொடுக்கல. இன்னொரு எடப்பாடியை நம்பி எவனும் கடன் கொடுக்கல. காரணம் வளர்ச்சி விகிதம் இல்ல. குறிப்பா 11 மருத்துவக் கல்லூரியை நாங்க கொண்டு வந்திருக்கோம். இப்ப மருத்துவக் கல்லூரி எல்லாம் அது உருவாக்குறதுக்கு ஒன்றிய அரசு கொடுத்தா நீ கட்டணம் கட்டிட்டு போயிடலாம். அது இங்க பிரச்சனை இல்லை. உன்னோட வளர்ச்சி எவ்வளவு, ஜிடிபி எவ்வளவு, உன் வளர்ச்சியை பாட்டி கடன் கொடுக்கணும். நான் இப்ப நீ ஒரு 10 லட்சம் ரூபா பேங்க்ல போய் லோனு கேளு. கடன் கேட்டிருக்கேன் இது வரைக்கும்? கடன் வாங்கிருக்கியா? நாளைக்கு ஒரு பேங்க் போ, நீ எவ்வளவுன்னு ஒரு 10 லட்சம் ரூபா கடன் கேளு. பேங்க் உன்கிட்ட ஒரு 100 கேள்வி கேட்பான். இது கேட்கிற அத்தனை கேள்விக்கு உன்கிட்ட தகுதி இருக்கணும். நான் உனக்கு ஒரு 10 லட்சம் கோடி 10 லட்சம் இந்த கடன் தரேன். உனக்கு மாசம் டியூ கட்ட வேண்டியது 20,000 இருக்கு. இந்த 20,000 ரூபாய் உன்னால கட்ட முடியுமான்னு எனக்கு நீ ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி காட்டு. உன் தகுதியை காட்டு. உனக்கு என்ன வேலைன்னு காட்டு. உன்னால வருமானம் வர முடியுமான்னு பார்ப்போம். வந்துருச்சுன்னா நான் உனக்கு கடன் கொடுக்குறேன். இதானப்பா வரும். கண்டிப்பா. இப்ப தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி இருக்கும்போது எங்களுக்கு இவ்வளவுதான் இருந்தது, எங்க தகுதி இவ்வளவுதான் வாங்க முடிஞ்சதுன்னாரு. எங்களுக்கு தமிழ்நாடோட வளர்ச்சி ஜிடிபி அதிகமா போயிட்டு இருக்கு. ஏன்னா இது வளர்ச்சியை நோக்கி தான் தமிழ்நாட்டோட பயணம் இருக்கணும். அன்னைக்கு வருமானம் ஒருத்தனுக்கு இவ்வளவுதான் இருக்கு. இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாட்டு தான் தனிநபர் வருமானம் டபுள் டிஜிட்டுக்கு வந்திருக்கு. அப்படி பார்த்தா வளர்ச்சி அதிகமா இருக்கு, உற்பத்தி அதிகமா இருக்கு, வளர்ச்சி அதிகமா இருக்கு. பொருளாதார ரீதியா நிறைய ஒப்பந்தங்கள் உள்ள வருது, அந்நிய முதலீடுகள் உள்ள வருது.